உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. திமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்லை. அதிமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்லை. திமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு அதிமுக போடுறான். மறுபடியும் இன்னொரு தடவை அதிமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு திமுக போடுறான். பிசாச விவாகரத்து பண்ணிட்டு பேய ஒரு 5 வருஷம் கல்யாணம் பண்றான். ஐயோ அப்படின்னு பேய விவாகரத்து பண்ணிட்டு மறுபடியும் பிசாச கல்யாணம் பண்றான். ஒரு குற்றம் பண்ணிடுறான் ஒருத்தன், மன்னருக்கு முன்னாடி போய் நிறுத்திடுறாங்க. இந்த தண்டனை 50 சவுக்கடி இல்லைன்னா 100 மிளகாய் சாப்பிடணும். அவன் என்ன சொல்றான், சவுக்கடி ரொம்ப கடுமையா இருக்கு, நான் மிளகாய் சாப்பிட்றேன் மன்னரேன்றான். சாப்பிட்றான்னா 10 மிளகாய்க்கு மேல கடிக்க முடியல, நாக்கு எரியுது, கண்ணில் தண்ணி கொட்டு தாங்க முடியல. நான் சவுக்கடியே வாங்கிக்கிறேன், சரி நடக்கட்டும் அப்படின்றாரு. சவுக்கடி வாங்குறான், 10 அடிக்கு மேல வாங்க முடியல, சார் பிஞ்சு ரத்தமா ஓடுது. மண்ணா என்னால முடியல, நான் மறுபடியும் மிளகாயே சாப்பிட்றேன். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மிளகாய் கடி, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சவுக்கடி. இதான் என் இனத்துக்கு கிடைச்சிருக்கிற. புரியுதா உங்களுக்கு? இதுல மாறணும்னா திமுகங்கிறது ஒரு தீய ஆட்சி ஒத்துக்குருவோம், ஒழிக்கணும். யார வச்சுன்னு சொல்லுங்க. தீமையை எப்படி தீமையை வச்சு ஒழிப்பீங்க? நபிகளார்ட்ட போய் தீமையை எப்படி ஒழிப்பீங்கன்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது, நபி தீமையை நன்மையை வச்சுதாண்டா ஒழிப்பேன், நேர்மையை வச்சுதாண்டா ஒழிப்பேன். திமுகவை அதிமுக வச்சு எப்படி ஒழிப்பீங்க? அப்புறம் இந்த தீமையை எந்த தீமையை வச்சு ஒழிப்பீங்க? நெருப்பை வச்சு எப்படி அனுப்பீங்க? ஒரு தண்ணி வேணும்ல, அது யாரு? இப்போ ஒரு திரைப்புகழ் படக்குன்னு எங்களை போல பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு என்ன சொல்லுது, ஒரு வெளிச்சம் இருக்குது, டக்குன்னு வெளிச்சம் இருக்குது. தொலைக்காட்சியில எங்களை காட்டுறதை விட அவங்களை காட்டுறது அதிகம் இருக்கு. உங்களுக்கு தரவரிசையில அவரை பற்றி செய்தியை போட்ட பார்வையாளர்கள் நீங்க நினைக்கிறீங்க, அது தவறு இல்லை. ஆனால் அவர் என்ன தத்துவத்தை வச்சு எந்த பிரச்சனைகளுக்கு மக்களுக்காக நின்று எவ்வளவு தூரம் யாரா இருந்தாலும் நின்று போராடுறத வச்சுதான் அரசியல் எதிர்காலம் இருக்கு. அப்படிதான் எங்க ஐயா விஜயகாந்த் வரும்போது இல்லாத எழுச்சியா, அம்மையார் பிரேமலதா சொல்ற 25 லட்சம் பேர் கூடாங்கல்ல சொல்றாங்களோ. தொடர்ந்து அவரால் போக முடியாம எங்க கூட்டணிக்குள்ள போனாரோ அப்ப அந்த வாக்கு விழுக்காடு 10.5 வச்சிருந்தவர் சரசரன்னு சரிஞ்சிட்டது. திருப்பி அதே பெரியார், திருப்பி அதே அண்ணா வழின்னா திமுகவை வீழ்த்தணும். அண்ணா வழியில போய், அண்ணா வழியில தான் முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு 60 வருஷமா, அவருக்கு பின்னாடி போய் எப்படி வீழ்த்த முடியும்? வேற கொள்கையை வச்சு அவருக்கு முன்னாடி போனாதான் அவரோட சண்டை ஓட்டு வீழ்த்த முடியும். அண்ணா வழியில் அரசியல்னா ஐயா ஸ்டாலின் என்ன வழியில போயிட்டு இருக்காரு சொல்லுப்பா. எடப்பாடி ஐயா என்ன வழியில போறாரு? அவங்க எல்லாம் அண்ணா வழியில் போறாங்க, நான் எங்க அண்ணன் வழியில போறேன். எங்களுக்கு எங்கள் தலைவன் புரவாகரன், அவன் மொழிதான் கீதை, அவன் வழிதான் பாதை. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.